பவானி நகரம் பூக்கடை பகுதியில் வாழுகின்ற எனதருமை வாக்காள பெருங்குடி மக்களே, அதன் நிறுவனத் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களின் சார்பாகவும் நான் பவானி சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடுகிறேன். நான் இந்த தொகுதியைச் சார்ந்தவன். ஒரு ஏழை விவசாய கூலி தொழிலாளியின் மகனாக நான் உங்கள் முன் கேமரா சின்னத்திலே வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். மற்றும் தமிழக மக்களின் வாழ்வாதார சிக்கல்கள் எங்கெல்லாம் பறிக்கப்படுகிறதோ அங்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும். அண்ணன் வேல்முருகன் அவர்களின் குரல் ஓங்கி ஒலிக்கும். ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாயக தமிழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குரலாக ஓங்கி ஒலிக்கும். பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முதல் நபராக அண்ணன். நீண்ட நாள் கோரிக்கை. இந்த நாடு சுதந்திரம் அடைந்த முதலில் இருந்து இன்று வரை நம்மை ஆண்ட அரசுகளிடமும் நாம் வெற்றி பெற செய்த சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் வைத்த ஒரு கண்ணீர் கோரிக்கை. இந்த காவிரி நதியிலே ஆண்டுதோறும் கடலில் வீணாக கலக்கும் அந்த தண்ணீரை பவானி தொகுதியில் உள்ள காடையம்பட்டி ஏரி, சங்கரகவுண்டன்பாளையத்தில் உள்ள ஏரி, குப்புச்சிபாளையத்தில் உள்ள ஏரி, மயிலம்பாடியில் உள்ள ஏரி, அதேபோல அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் உள்ள சீலம்பட்டி ஏரி, பூனாச்சி ஏரி, கரடிப்பட்டியூர் ஏரி, அதே போல அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள முரளி ஏரி, சென்னம்பட்டி ஏரி, எண்ணமங்கலம் ஏரி, ஆப்பக்குடல் ஏரி, வேம்பத்தி ஏரி உள்ளிட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட ஏரிகளில் இந்த காவிரி ஆற்றினுடைய உபரி நீரை நிரப்பி விவசாயம் செழிக்கும் ஒரு நீர்ப்பாசன திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பலமுறை விவசாயிகள் சார்பாகவும் விவசாய சங்கங்களின் சார்பாகவும் அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த திட்டம் இன்று வரை நிறைவேற்றப்பட்டதா என்று சொன்னால் இல்லை. இந்த பகுதியினுடைய விவசாயிகளும் விவசாய சங்க நிர்வாகிகளும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களை சந்தித்து எங்களுடைய இந்த கண்ணீர் கோரிக்கையான காவிரி ஆற்றினுடைய உபரி நீரை நான் சொன்ன இந்த ஏரியெல்லாம் நிரப்புவதற்கு தாங்கள் அரசை வலியுறுத்த வேண்டும், சட்டமன்றத்திலே நீங்கள் பேச வேண்டும், பேசி இந்த நீர்ப்பாசன திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துவதற்கு விவசாயிகளுடைய பக்கம், விவசாய கூலி தொழிலாளர்களுடைய பக்கம் நீங்கள் நின்று எங்களது வாழ்வு செழிக்க நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று கண்ணீர் கோரிக்கை வைத்தார்கள். அந்த விவசாயிகளுடைய கோரிக்கையினை ஏற்ற தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது விஎன்சி காலனியில் தேர்வீதியில் உள்ள திடலிலே சுமார் 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்று கூடி அண்ணன் வேல்முருகன் அவர்களின் தலைமையிலே இந்த பகுதி விவசாய மக்களின் நீண்ட நாள் கண்ணீர் கோரிக்கையான காவிரி ஆற்றின் உபரி நீரை இந்த ஏரியெல்லாம் நீரேற்று திட்டத்தின் மூலம் நிரப்பி விவசாயம் செழிக்கும் ஒரு நீர்ப்பாசன திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்து ஒரு கோரிக்கை பொதுக்கூட்டம் நடத்தி அரசுக்கு கோரிக்கை வைத்து பேசினார்கள். அப்பொழுது விவசாய பெருங்குடி மக்களிடத்திலே உறுதி கூறினார்கள், நிச்சயமாக நான் சட்டமன்றத்தில் உங்களுடைய கோரிக்கையை எழுப்பி பேசுவேன்,
அரசாங்கம் இந்த கோரிக்கையை செய்ய என்னால் முடிந்தவரை பாடுபடுவேன் என்று சொன்னார்கள். அதேபோல இந்த கோரிக்கையிலிருந்து நான் முன்வைத்த காலை என்றைக்கும் பின்வைக்க மாட்டேன். இந்த திட்டம் நிறைவேறாமல் நான் ஓயமாட்டேன் என்று அந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக அந்த விவசாய பெருங்குடி மக்களிடத்திலும் விவசாய கூலி தொழிலாளர்களிடத்திலும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி சட்டமன்றத்திலே இந்த பவானி பகுதியினுடைய விவசாயிகள் ஒரு பகுதியினுடைய விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத சூழல் உருவாகியுள்ளது. அந்த விவசாயிகள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள். காவிரி ஆற்றினுடைய உபரிநீரை நீரேடு திட்டத்தின் மூலம் இந்த காடையம்பட்டி ஏரியில் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட ஏரிகளில் நிரப்பி நீங்கள் இந்த விவசாயம் செழிக்கும் நீர்ப்பாசன திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு முறையல்ல, இருமுறையல்ல, 3 முறை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அரசின் கவனத்தை ஈர்த்து வலியுறுத்தி பேசினார்கள். ஆனால் அன்றைக்கு அவையில் இருந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் ஒரு இந்த விவசாயிகளுடைய கண்ணீர் கோரிக்கைக்கு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலித்த கோரிக்கைக்கு உரிய பதிலை சொல்லாமல் விவசாயிகளுக்கு துரோகம் செய்கின்ற ஒரு பதிலை சொன்னார்கள். அதாவது அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கட்டும் என்று சொல்லி அமர்ந்து விட்டார்கள். ஆனால் வெகுண்டெழுந்த அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த நீர்ப்பாசன திட்டத்தை பவானி பகுதி விவசாயிகளுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் கூட்டணியில் இருந்து கூட நான் வெளியேறுவதற்கு தயங்க மாட்டேன் என்று சட்டமன்றத்திலே சூளுரைத்து பேசியவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். வாக்காள பெருங்குடி மக்களே, சுமார் 400 கிலோமீட்டருக்கு அப்பால், அதுவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவராக பண்ருட்டி சட்டமன்றத்திலே வெற்றி பெற்ற அண்ணன் வேல்முருகன் அவர்களால் சட்டமன்றத்தில் இந்த பவானி தொகுதியினுடைய விவசாயிகளுடைய கோரிக்கை எழுப்புவதற்கு ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால், நாம் வாக்கு செலுத்தி 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அமைச்சராக இருந்தவரும் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவருமான சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த அவையிலே நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்கட்டும் என்று சொல்லிய பொழுது அவையில் வாய் பேசாமல் மௌனமாக கையை வாயில் வைத்து அமைதி காத்து மௌனமாக இருந்தார். வாக்காள பெருங்குடி மக்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது துரைமுருகன் அவர்கள் சொன்ன பொழுது எழுந்து, நான் இந்த பவானி சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர், நான் இந்த பவானி சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர், என்னை 3 முறை வாக்கு செலுத்தி அந்த தொகுதியினுடைய மக்கள் என்னை வெற்றி பெற செய்ய வைத்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இப்பொழுது வேல்முருகன் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், அது நியாயமான கோரிக்கை. நான் இந்த பவானி சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர், என்னுடைய தொகுதி மக்களுக்கு இந்த காவிரி ஆற்றினுடைய நீரை நிரப்பி விவசாயம் செழிக்கும் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டுமா வேண்டாமா? வாக்காள பெருங்குடி மக்களே, சிந்தித்து பாருங்கள். அதே போல அன்றைக்கு அவையிலே இருந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், இன்றைக்கு சட்டமன்ற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அன்றைக்கு அவையிலே இருந்தார். அந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொன்ன பொழுது, நான் ஒரு விவசாயி, நான் இந்த நீரேற்று திட்டத்தை என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே நிறைவேற்றி 100க்கும் மேற்பட்ட ஏரிகளை என்னுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றியிருக்கிறேன். இப்பொழுது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வைத்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை. நீங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கண்டன குரல் எழுப்பியிருக்க வேண்டாமா? சொல்லுங்கள் வாக்காள பெருங்குடி மக்களே, அந்த அவையை நடத்த விடாமல் முடக்கி இருக்க வேண்டுமா? வேண்டுமல்லவா?
ஆனால் யாரும் கேட்கவில்லை, யாரும் கேட்கவில்லை. நாமல் வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினரும் கேட்கவில்லை, இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அமைச்சர் பெருமக்களும் கேட்கவில்லை. ஆனால் இந்த விவசாயிகளின் வலியை உணர்ந்த அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலித்த குரல் 2 நாட்களுக்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொதுப்பணித்துறையினுடைய நீர்வளத்துறையினுடைய முதன்மை செயலாளரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோடும் மாண்புமிகு அண்ணன் முத்துசாமி அவர்களையும் அனுப்பி இந்த திட்டம் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சொன்ன கோரிக்கை நியாயமான கோரிக்கை, அதை பரிசீலனை செய்யுங்கள் என்று சொல்லி சென்னையில் உள்ள அதிகாரிகளை மேட்டூர் அணைக்கு ஆய்வு செய்ய வைத்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆய்வு செய்த வைத்தவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களை நெஞ்சரத்தோடு இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த பவானி மேட்டூர் தேசிய நெடுஞ்சாலையிலே மத்திய அரசானது சிங்கம்பேட்டை பகுதியிலே, அதாவது விவசாயிகள் நிறைந்த கிராமமான சிங்கம்பேட்டை பகுதியிலே சுங்கச்சாவடி அமைப்பதை முதலில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிந்து முதலாக அந்த சுங்கச்சாவடியை மூட வேண்டும் என்று சொல்லி போராடிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை உங்களிடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். அதே போல தமிழகத்தின் வாழ்வாதாரம் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலித்து வருகிறது. அதே போல தமிழக வேலை தமிழர்களுக்கு வழங்க வேண்டும், அரசு பணிகளிலே வழங்க வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்தில் சட்டம் இயற்ற காரணமாக இருந்தவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல மாவட்ட தலைநகரங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி சட்டமன்றத்திலே பேசி கொண்டு வந்தவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல தமிழகத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதி மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் அவரவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல இப்பொழுது நம்மை ஆண்ட அரசாங்கம் 8 மணி நேர வேலை என்பதை 12 மணி நேரம் என்று மாற்றி சட்டம் கொண்டு வந்ததை சட்டமன்றத்திலே முதல் நபராக அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் முன்வரிசை தலைவர், அதாவது அனைத்து கட்சி தலைவர்களெல்லாம் ஒன்றிணைத்து மாண்புமிகு முதலமைச்சர்களிடத்திலே சொல்லி அவையிலே நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை திரும்ப பெறுவதற்கு காரணமாக இருந்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அதன் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் தான். ஆகவே வாக்காள பெருங்குடி மக்களே, இடஒதுக்கீட்டு உரிமை பாதுகாக்க தமிழகத்தினுடைய நீர் உரிமை, நில உரிமை, கல்வி வேலைவாய்ப்பு உரிமை ஆகிய உரிமைகள் பாதுகாக்க அண்ணன் வேல்முருகன் அவர்களின் வெற்றி சின்னமான கேமரா சின்னத்திலே எனக்கு வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் பொற்பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கேமரா சின்னம். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கேமரா சின்னம். அண்ணன் வேல்முருகன் அவர்களின் வெற்றி சின்னம் கேமரா சின்னம். அண்ணன் வேல்முருகன் அவர்களின் வெற்றி சின்னம் கேமரா சின்னம். அண்ணன் வேல்முருகன் அவர்களின் வெற்றி சின்னம் கேமரா சின்னம். வாக்களிப்பீர் கேமரா சின்னத்திற்கு, வெற்றியடைய செய்வீர் கேமரா சின்னத்தில். நன்றி, வணக்கம்.